ஹலோ உறவுகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி போயிருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா டூருக்கு. அந்த இடத்துல பிடிச்ச வீடியோ தான் இது. நான் ரொம்ப நாள் ஆச்சு நான் போடவே இல்ல. வீட்ல வேலை பிஸி, ரொம்ப வேலை அதிகமாகவே இருக்கும். வேறு என்ன பண்ணுறது? இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது. ஏதோ நினச்சிக்காதீங்க. இந்த டைமுக்கு நான் போடுறேன். ரொம்ப நாள் நான் வந்து பார்ட் 2, பார்ட் 3 வீடியோலாம் போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் முடியல. டைமும் இல்லை. ஆனால் நிறைய வீடியோஸ் பிடிக்கணும்னு ஆசை, பிடிக்கவும் இல்லை. நான் ஒரு இடத்துல பார்த்த காட்சி உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்றதுக்காகவே நான் வந்து இந்த வீடியோவை நான் எடுத்தேன். இங்கே பாருங்கள், இது என்னதுன்னு தெரியுதுங்களா? ஏதோ செடி வெள்ளையா அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே நாரை, வெள்ளை நாரைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து கன்னியாகுமரி மாவட்டம். ஊர் என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் போகிற வழியெல்லாம் நிறைய ஒரு பசுமையான மரங்கள், செடி கொடி. அதுக்கா ஊருன்னா செம்ம ஊருங்க அதுதான். ஆனால் அந்த சைடு ஃபுல்லாகவே ரொம்ப அழகாகவும், ஒரு இப்படி சொல்லவே வார்த்தை வரல. இது பார்த்தீங்களா, ஒரு நாரை கூட அசையல. அப்படியே ஏதோ காலையில் வெயில் அப்படியே அழகாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. அங்கே இருக்கிற மரம், செடி கொடி, அந்த ரோடு பார்த்தாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நிறைய திரைப்படங்கள்லாம் அங்கே எடுத்துருக்கிறதா சொன்னாங்க. நாங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்தோம். நல்லா இருந்தது. அந்த ஊரும் நல்லாயிருக்கு. அந்த இடத்துல போகிற எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஆனால் நான் நிறைய வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். எதுவுமே எடுக்கலை. ஏன்னா எங்களுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கே டைம் சரியாக இருந்தது. வந்ததோ போனோமோன்ட்டு இருந்தது. இங்கே பார்த்தீங்களா, கூடல் நகர்னு சொல்லிட்டு அந்த இடமெல்லாம் செம்ம நல்லா இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் போயிட்டு இதெல்லாம் ரசித்து பார்த்துட்டு வாங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.